இந்த அத்தானை பார்த்து உனக்கு ஏது மாற்றம் வரலையா? அப்படியா? உங்களை பார்த்த உடனே என்னை தன்னை வளர்த்து நமக்கு 4 குழந்தைகள் வந்திருக்கிறார்.
நான் பெற்றெடுத்த மைந்தன். இவனோ விஷ்ணுவன்யன். இது இருக்கின்றான் என்னுடைய மூடவன். இவன் பிரம்மவன்யன். அதோ நான்காவது மைந்தன். என்னோட மைந்தன் தான் அவன் அக்கினி மைந்தன். அக்கினி சுவாமி, நான் கேட்ட காரணம் தெரியுமா? எப்படி தெரிஞ்சீங்க? அந்த ரத்தவரி ஆண்டு வரக்கூடிய வாதாபி கொலை வேண்டும். தேவர் கட்சி அந்த ஜென்மவரால் நீங்க வேண்டும். அதனால்தான் என்னை கிடைத்தான். அப்படியா? என் மூலமாக என்னுடைய குழந்தைகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு இதோ நான் புறப்படுகிறேன். ரத்தவரி அப்படியா இருக்கு சுவாமி. அதற்கு பின்னால் சுவாமி, நான் போகும்போது இந்த 4 குழந்தைகளுக்கும் 4 பெண்களை பார்த்து மனமுடித்து வைக்க போகிறேன். அப்படியா? அப்படியா இருக்கு சுவாமி. யார் இது? இப்போது அழைக்கின்றேன். சிறப்பாக கிடைக்கும். நாங்களும் நாம் 20 சேர்த்து வாழ்த்துவோம். நலமோடு நாரணி, சுமங்கலி, சுந்தரி என்று சொல்லக்கூடிய இந்த 4 பெண்களையும் என்னுடைய 4 முத்திரனுக்கு இந்த வீரவண்டி திருமணத்தை முடித்து வைத்திருக்கின்றேன். அதனால் இந்த 4 படைகளோடு இந்த வீரவண்டியில் புறப்படுகின்றேன். மாதாவியை மடிக்க வேண்டும். அதற்கு எனக்கு புதிதாக இருக்க வேண்டும். இப்போது நம்முடைய படைகளை தெரிந்து கொண்டு ரத்த கஜ துரக பதாதிகளோடு புறப்படுவோம். ரத்தினபுரிக்கு சுவாமி, அப்ப நாங்கள் போருக்கு போகின்றோம். ஒருவேளை நாங்கள் திரும்ப வராவிட்டால், ஒருவேளை மாட்டி வந்து விட்டால் சுவாமி, நாங்கள் வருகிறோமா இல்லை என்று உங்களுக்கு தெரிவது அல்லவா? ஆமா சுவாமி. அதனால் நான் கொடுக்கின்ற அத்தனையும் சர்வ ஜாக்கிரதை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்படி சுவாமி? எப்படி? ஆணையா விளக்கை கொடுக்கின்றேன். ஆணையா விளக்கு? ஆமா. ஒருவேளை நாங்கள் வராவிட்டால் அந்த விளக்கு அப்போதே அடைந்துவிடும். என்ன சுவாமி கொடுமை இது? அது மட்டும் முடியாது. நாங்கள் எங்கள் கையில் வேட்ட நாயோடு போகிறோம். அந்த வேட்ட நாய் ஒருவேளை பாதியிலே திரும்பி வந்துவிட்டால் நாங்கள் மடிந்து விட்டோம் என்று அர்த்தம். அது மட்டும் கிடையாது. எப்படி சுவாமி? இதோ மாங்கனியை தருகிறேன். இந்த மாங்கனி நாங்கள் வரும் வரைக்கும் சர்வ ஜாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த மாங்கனி 18 வயசில் நாங்கள் மாட்டி வந்து விட்டோம் என்று அர்த்தம். அது மட்டுமில்லை. ஒரு தேங்காயை தருகிறேன். அந்த தேங்காய் நாங்கள் சென்று வருவதற்கும் அப்படியே இருந்தால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். அது அழகிவிட்டால் நாங்கள் அனைவருமே அதிலே மாட்டிடுவோம். சுவாமி, என்ன சுவாமி? புரிகிறதா? சுவாமி. அதிமானி அதிமானி சென்றேன் இங்கு நான்
ஆகாசமா தூங்குற மாதிரி தூங்கினா யாருன்னா வந்து என் நெஞ்சு மேல காலை வைக்கிற மாதிரி கனவு வருது. பயத்திலே உளறுகிறாய். நாம் யார்? எப்படிப்பட்ட வரம் பெற்றவன்? என்னை கொல்ல இதுவரையில் எவனும் பிறக்கவே முடியாது. சரி, இதுவரைக்கும் ஒரு எதிரி என்பதை யாரும் கிடையாது. நம்முடைய நாட்டை தேடி யார் வருகிறார்கள்? காவல் ஜாகிரதையாக. இதோ அத்தனை வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு ஜார்ஜிக்கு வராரு? குறுக்கே களவாடுகிறது. நாம் வருவதை கண்டு கடல் நமக்கு வழிவிடுகின்றது. கடல் தங்குவோம். வாருங்கள் 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 வாருங்கள். நாம் கடந்து வந்து விட்டோம். நாம் வந்தவுடனே இந்த கடல் மீண்டும் மூடிக்கொண்டது. நம்மோடு வந்த அந்த வேட்ட நாய் அங்கேயே நின்று விட்டது. ஆஹா, திரும்பி இப்போது நாம் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அதை விடுங்கள். நாம் புறப்படும் வெற்றிக்கு ஒன்னும் இல்ல, திருவா பண்ணுவாங்க, பிடுக்கு வந்துக்கிறாங்க வந்துக்கிறாங்க வந்து மாணவர்கள் வந்து வாங்க எப்படின்னா அர்த்தம் அது? நான் யார் தெரியுமா? யாரு நீ? வீரவன்யன். என்ன பாத்துக்க டொனேஷன் புக் வச்சுக்கீங்களா? இருப்பா, என்ன டொனேஷன் புக் வச்சுக்கீங்க? நான் கோயில் திருவிழா பண்ண வந்து இந்த ஊர்ல அவங்க கோயில் சொல்லக்கூடாது. இது நான் வந்து பேப்பதா இல்ல, கோவப்படாத. ஒரு புள்ளைக்கு சோறு போட்டு நல்லா வந்துக்கிறேன். ஒரு புள்ள உழுகுலோ போகுது. ஒரு புள்ள இந்த புள்ளதான் நல்லா கத்துக்கிறேன். குளமாகுது. ஓ, அக்னி வந்தாதான் நெருப்பு மாறிக்குது. இல்ல, பால் செத்த வண்ணியன். ஒழுங்காக சொல்கிறேன், மந்த வழியை திரும்பி சென்று விடுங்கள். அப்பேற்பட்ட பொல்லாதவன் என்னுடைய எஜமான். யாராலும் அழிக்க முடியாது எஜமான. மரணமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு யாருக்கும் கிடையாது. மரணத்தை காட்டத்தான் நான் வந்திருக்கின்றேன். அப்போ போக மாட்டீங்க. எழுந்து வந்தாருன்னா அவர் உதவாங்க போக மாட்டாரு. நேரில் வந்து 4 பேர் வந்துக்கிறாங்க. ஆவணிக்குள்ள ஒரு பையன் வந்துக்கிறான். கோயில் கும்பாபிஷேகமா. இதை பார்த்தாரா பயந்து உருவத்தை அதோ வந்துக்கிறான். அவனை கூட சண்டை போட்டுக்கா. பின்னாடி கோடு போட்டு சாப்பிடலாம். போனா எப்போது யாரு 3 பேருக்கும் ஆள் கிடையாது. ஆனா அவருக்கு நானா உன்னை மடிக்க வந்த மாவீரன், அகிலை தோன்றிய வீரவன்னியன். வீரவன்னியனா? ஆதார் கார்டு காட்டு.
வல்லமை கெட்ட மனிதன மாதாவி அடி விட்டு நின்று பாரடா பாரடா உன்னை பற்றி போல் பாட்டுவேன் பாரடா உன்னை பற்றி போல் பாட்டுவேன் பதைக்க துடைக்க உயிரினை துடித்து பற்றி விட்டு நின்று பாரடா மாதாவி உன் உயிரை குடித்து தேவனை காப்பாற்ற அக்கினியை தோற்றிய மாவீரன் வீரவண்ணி இந்த மாவீரன் என்னை அழிக்க உன்னால் முடியுமா? ஏன் முடியாது? வரத்தை பெற்ற வரப்பிரசாதி என்னை அழிக்க ஒருவரும் கிடையாது. நான் ஒருவனுக்கு பார்த்தேன். கண்ணை நடிக்காருங்களா நடிக்காருங்களா நீங்க தான் வாழ் வச்சுட்டு நினைக்காதுங்க பார்த்தது ஒருவன் பின்னாடி எல்லாம் வண்டியை எப்படிதான் கூட்டு குடும்பமா சண்டை போடுவாங்க. இது வண்டியை கூட்டம் கூட்டு குடும்பமா தான் வருவோம். ஒருத்தர் ஒண்ணுனா உயிரையும் குடுப்போம். அப்பேற்பட்ட மானத்து கூட்டம் அழைக்கணும், வீரத்து கூட்டம் அழைக்கணும், வண்டி இனம் பேசினீரே ஒண்ணு கட்டு வரேன் அப்ப பேர் கட்ட முடி வெட்டுற மாதிரியே போறாரு ஆனா அவங்க எதாவது செஞ்சு முடியாது ஆமா அடியோடு வந்துக்கிறான் இவரையும் தப்பிக்க முடியாது. தப்பிக்க வேண்டுமானா அதோ தெரியும் இடத்திலே ஒரு வட்ட பாறையாக உருவெடுக்க போகிறேன். ஆமா புறப்பட போலாம். இப்போது நம்மிடத்தை தப்பித்தாங்க வாதாபி அது வால் பட்ட பாறையாக இருக்கிறான். அதனால் இதோ சம்பத்தியால் நம்ம பாரியா வந்து சவுண்டி எடுத்து அடிச்சான். அதுக்கு அவனா பேர் வச்சு நம்மளுக்கு தேவை அந்த வேலை. அதனால இப்ப நம்ம பறவையா பறந்தோம்னா பறவையாய் உருமாறி ஆகாயத்திலே பறந்தா இவனா பறந்தா வருவான். இடத்தில் தப்பித்து பறவையா சொல்கிறாயா?
வாங்குறது 4 பேருக்கு காப்பு கட்டணும் 4 புள்ளைய கூட்டம் வந்தா இவங்க இந்த வேஸ்ட்டை முடிச்சுட்டு நேரா பாகிஸ்தான் பார்ப்போம் படியும் சரியில்லை உள்ளவும் உக்கார முடியல மழையில 24 மணி நேரம் மழை பெஞ்சா இருட்டில் இருந்திருப்போம் அதை மறிக்குது உள்ள சொதனை இந்த ஊருக்கு எல்லாம் அமைந்து கூத்து மேடம் அமையல சரி அது இருக்கான் போய் வந்தா அவருக்கு தெரியாம வெட்டாரு உன்னை கால் கொஞ்சம்ன்றாரு அதே பிரகாரம் வரல அவரு எப்படின்னா அவனை கொல்லி போட்டுடணும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ முதல்ல பாரியா மாறணும் சமைச்சு வச்சு அடிச்சான் 2வது பறவையா மாறணும் ரவுண்டு கல் வச்சு அடிச்சான் இப்ப நான் சொல்றது கேளு பறந்து போவதால இந்த மாதிரி பண்ணா இப்ப நண்டு வழி அதோ பாதாளத்துல உள்ள நுழைஞ்சிட்டோம்னா எல்லாத்தையும் நான் சொல்றேன் அங்க போய் இன்னொரு 30 வாங்குறோம் உடம்பு நண்டா உருவெடுத்து இந்த வீரவனுக்கு 5 நாளைக்கு எங்கே சென்று வந்திருக்கிறாய் நன்றாக உருமாறி ஆதார விதர சுத்தர வாதாரத்து செல்லக்கூடிய உள்ளே சென்று வந்திருக்கிறாயா இதோ என்ன செய்கிறப்பா நீ 10 காலோடு உள்ளே சென்றாய் என்னுடைய 5 கரத்தில் உள்ளே சென்று விழுத்துவதால் மந்தியிலே 10 அதிலே 5 அதிலே 5